அண்மை செய்தி. தென்காசி அருகே கீழப்புலியூரில் இளைஞர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து, வணக்கம். உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண், தென்காசி அருகே பட்டப்பகலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாள்தோறும் இந்த திமுக ஆட்சியில் கொலை குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொலை சம்பவம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் குத்தாலிங்கம் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது மனைவியுடன் ரேஷன் கடைக்கு செல்லும் போது அங்க அருவா வந்த 4 இளைஞர்கள் உடனே அவர்களை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த நிலையில் குத்தாலிங்கத்தின் தலையை துண்டித்து அங்கிருந்து அவரது சொந்த ஊரான காசிமேசபுரம் என கூறப்படுகிறது. அந்த ஊரில் அவர்கள் வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் இந்த திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மற்றும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதையாகவே உள்ளது. அதனை நிரூபிக்கும் வகையில் தற்போது தென்காசியில் பட்டப்பகல் நடந்திருக்கும் இந்த கொடூரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருண், மாரிமுத்து, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.